Good morning dear students. Welcome to RDC channel. RDCனா ரவி drill class. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்வார். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கத்வார் ஏன் செய்யணும், ரைசிங் ஏன் செய்யணும், இதோட எங்க நம்ம இது செய்யறதால நமக்கு என்ன பயன், பெரிய பெரிய செரமோனியல் பரேட் எல்லாம் நம்ம பண்றும்போது நம்மளுடைய பரேட் தூரந்து பார்த்தாலும் சரி, பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு அருமையா காட்சி அளிக்கணும். அதனால தான் நம்ம சைசிங், இந்த கத்வாரியா சைசிங் நம்ம 3 வகையா பண்ணலாம். ஒன்று செரமோனியல் கத்வார் நம்பர் 1. Rising. Ceremonial sizing number 1. 2. Ceremonial sizing number 2. 3வது ஸ்கோர்ட் சைசிங். இந்த மாதிரி 3 வகை இருக்கு. 1 செரமோனியல் சைசிங் நம்பர் 1, 2 செரமோனியல் சைசிங் நம்பர் 2, 3 ஸ்கோர்ட் சைசிங். ஃபர்ஸ்ட் செரமோனியல் சைசிங் நம்பர் 1 என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவை बड़े बड़े परेडों में सेरेमोनियल साइजिंग किया हुआ परेड दूर से देखने में सुंदर तथा अच्छा लगता है. அப்படின்னா பெரிய செரமோனியல் பரேட், நீங்க என்சிசியா இருக்கட்டும், ஆர்டிசியா இருக்கட்டும், ஆர்மி பரேடா இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய பெரிய செரமோனியல் பரேட்ல ஒரு பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா சோல்ஜரையும் கேடட்ஸையும் நம்ம ஒரு ஈவனா சைசிங் பண்ணிட்டு அவங்கள பரேட் பண்ண வச்சோம்னா அந்த பரேடு தூரத்துல இருந்து பார்க்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும். இதனால நம்ம சைசிங் பண்றது ரொம்ப முக்கியம். இதை எப்படி பண்றது, செரமோனியல் சைசிங் நம்பர் 1 எப்படி பண்றது பார்க்கலாம். நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்கு, அப்படி செரமோனியல் சைசிங் நம்பர் 1 செய்வோம். அது பண்றது என்ன எப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கேடட்ஸ் இருக்காங்க. 30 கேடட்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம், लंबा दाहिने छोटा बाएं एक लाइन में साइजिंग. लंबा दाहिने छोटा बाएं एक लाइन में साइजिंग. அவங்க கிடைக்கிற அந்த 30 ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி ஈவன் அவங்களுக்கு ரைட் சைடு, தைனேனா ரைட்டு, பாயனா லெஃப்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு ரைட் சைடுல இருந்துட்டு ரொம்ப ஹைட் இருக்கிறாள் எங்க இருக்காரு ரைட் சைடு பாருங்க. அவங்களுக்கு ரைட் சைடு, நம்ம கேடட்ஸோட ரைட் சைடுல ஹைட்டா இருக்கிறாள் ரைட் சைட்லயும், பாக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்லோ பேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, சிங்கிள் லைன்ல நின்று இருக்காங்க. இப்ப இன்கேஸ் அவங்க கரெக்டா இருந்திருந்தாச்சுன்னு ஓகே. அப்படி கரெக்டா இல்லைன்னா ஆஸ் இன்ஸ்ட்ரக்டர் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் லெஃப்ட் ரைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப இவங்களை ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ண சொல்லணும். அதாவது 1 2 1 2 இந்த 2 நம்பரை அல்டர்னேட்டிவா கவுண்ட் பண்ண சொல்லணும். இப்ப இவர் என்ன வாரு 1, இவர் 2 1 2 1 2 1 2, இந்த மாதிரி அல்டர்னேட்டா லாஸ்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ண சொல்லணும். இப்ப கவுண்ட் பண்ண சொன்ன பின்னாடி இப்ப 1ன்றது என்ன நம்பர், ஆட் நம்பர், 2ன்றது ஈவன் நம்பர். ஆட் நம்பர் 1 ஸ்டெப் ஃப்ரண்ட், ஈவன் நம்பர் 1 ஸ்டெப் பேக். என்ன கமாண்ட் கொடுக்கணும், ஆட் நம்பர் 1 ஸ்டெப் ஃப்ரண்ட், ஈவன் நம்பர் 1 ஸ்டெப் பேக். அதாவது ऑड नंबर एक कदम आगे, ஈவன் நம்பர் एक कदम पीछे, ஆகியோர் पीछे चल. இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே 1 2 1 2ன்றாங்க, 2 லைன்ல பாருங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன கொடுத்தாச்சு, ऑड नंबर एक कदम आगे, ஈவன் நம்பர் एक कदम पीछे, ஆகியோர் पीछे चल. இப்படின்ற போது அவங்க என்னது, ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வந்தாச்சு. 1 நம்பர் எல்லாமே, 2 நம்பர்லாம் எங்க இருக்காங்க, ஒரு ஸ்டெப் பேக். இந்த மாதிரி 2 லைனை டிவைட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், सबसे देने वाला
ஜவான் கடாரி. அதாவது இவன் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. இந்த சப்ஸ்டே நம்பர் ரைட்ல இருக்கிறாரு சைலண்டா சவுதான்ல இருப்பாரு. பாக்கி ஃப்ரண்ட் ஓட் நம்பர் என்ன பண்ணுவாங்க, ரைட் டர்ன். ரைட் டர்ன். ஈவன் நம்பர் என்ன பண்ணுவாங்க, நம்பர் லெஃப்ட் டர்ன். இது 1 நம்பர், இது 2 நம்பர். லெஃப்ட் டர்ன். ஆட் நம்பர் ரைட் டர்ன், ஈவன் நம்பர் லெஃப்ட் டர்ன். இந்த மாதிரி. இப்ப சாமனசே தேய்ச்சன்னு சொல்லும்போது இப்ப இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ரைட் எங்க மார்ச் பண்ணிட்டு இவர் பின்னாடி வருவாங்க. இவர் பின்னாடி, இங்க இங்க இவர் இங்க இவர் இங்க 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 இவர் இங்க 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 இந்த மாதிரி கண்டினியூவா இன் த்ரீஸ்ல வாட்ச் பண்ணிட்டு போகணும். புரியுங்களா? இப்ப எப்படி நிற்பாங்க, இந்த மாதிரி ஹைட் சேம். குள்ளமா இருக்கிறவங்க இருப்பாங்க, ஹைட்டா இருக்கிறவங்க லெஃப்ட் சைட்லயும், குள்ளமா இருக்கிறவங்க சென்டர்லயும், இந்த ஸ்லோப்ல எம் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சேம் ஹைட்ல இருப்பாங்க. இதுதாங்க நம்பர் செரமோனியல் சைசிங் நம்பர் 1. இன்கேஸ் இதுல முன்ன பின்ன இருக்கிறோமா நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரில் பண்றவங்க ஃப்ரண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டீமை தூரமா இருந்து பார்க்கும்போது ஒரு சைசிங்கோட சூப்பரா தெரியும். இதுதான் செரமோனியல் சைசிங் நம்பர் 1. இது எப்ப நாம செய்வோம்னா, நம்ம கிட்ட நிறைய சமயம் டைம் இருக்கிற போது, இன்கேஸ் நெக்ஸ்ட் ஈவெண்ட் நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் ரெடி ஆகணும், அப்ப நம்ம கிட்ட நிறைய டைம் இல்லை, அப்ப என்ன செய்வோம், அப்ப செரமோனியல் சைசிங் நம்பர் 2. அப்ப என்ன நம்ம விளக்கமான கொடுப்போம்னா, லம்பா லம்பா தைனே பாயி. அதாவது ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்ல, சோட்டா மத்தியமே. சோட்டா அதாவது ஹைட் கம்மியா இருக்கிறவங்க சென்டர்ல 3 லைன்ல ஃபாலிங், 3 லைன்மே சைசிங், 3 லைன்ல சைசிங்கா நில்லுக்காங்கன்னு சொல்லுவோம். அவங்க நின்ன பின்னாடி நம்ம லைட்டா ஆல்டர்னேட் பண்ணுவோம். அதோட ரிசல்ட் எப்படி வரும், சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்பர் செரமோனியல் சைசிங் நம்பர் 1ஓட ரிசல்ட்டும் செரமோனியல் சைசிங் நம்பர் 2ஓட ரிசல்ட்டும் சேம். பட் நமக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கிற போது செரமோனியல் சைசிங் நம்பர் 1 பண்ணுவோம். நம்ம கிட்ட நிறைய டைம் இல்லை, கன்ஜெக்டட் டைம் தான் இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா செரமோனியல் சைசிங் நம்பர் 2. இதை நம்ம வேற எங்க பண்ணலாம்னா, இன்கேஸ் உங்க காலேஜ்ல இருக்கீங்க, ஏதாவது என்சி ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, காலேஜில் பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு காலேஜ் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த மாதிரி சமயத்துல இந்த சைசிங் பண்ணியாச்சுன்னா அந்த போட்டோ நம்ம பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. பரேட்ல யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பிரைமரி. பட் நம்ம குரூப் போட்டோ இல்ல நார்மலா ஈவனா ஏதாவது போட்டோ பரேட் இந்த மாதிரி எல்லாம் 10 பேருக்கு மேல 15 பேர் இந்த மாதிரி இருக்கும்போது நார்மலா நம்ம இந்த மாதிரி சைசிங் பண்ணியாச்சானே அந்த போட்டோ காலத்துக்கும் ஒரு அழகான வெளிப்பாடை நமக்கு காட்டும். இப்ப நம்ம ஸ்கோர் சைசிங் என்னன்னு பார்ப்போம். மூணாவது என்னது, ஸ்கோர் சைசிங். இது எங்க யூஸ் பண்ண போறோம், இது எங்க யூஸ் ஆகுன்னா, ஒரு ஸ்கோடு உங்ககிட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க, ஒரு ஸ்கோடு அவங்கள ஒருத்தா வந்துட்டு இன்னொருத்தாவை கூட்டிட்டு போறோம். நம்ம ஒரு பரேட்ல இருந்துட்டு இன்னொரு பரேடுக்கு நாம மார்ச் பண்ணிட்டு கூட்டிட்டு போறோம். அப்ப அந்த மார்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்கோர் சைசிங் பண்ணியாச்சுன்னா, அந்த மார்ச் பண்ற போது அந்த ஸ்கோடு எப்படி இருக்குன்னா, தூரம் வந்து பாக்குறவங்களுக்கு பயங்கர அட்ராக்ஷனா இருக்கும், இம்ப்ரெஸ் பண்ணும். அதனால ஸ்கோர் சைசிங் ஒரு டீமை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மார்ச் பண்ணிட்டு கூட்டு போகும்போது பக்கா ஸ்கோர் சைசிங் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு என்ன நம்ம கமாண்ட் கொடுப்போம்னா, ஸ்டார்டிங்ல லம்பா தைனே சோட்டா பாயே ஏக் லைன் மே சைசிங். ஃபர்ஸ்ட் நம்ம செரமோனியல் சைசிங் நம்பர் 1க்கு என்ன கொடுத்தோமோ அதே சைசிங். பாருங்க, லம்பா ஹைட்டா இருக்கிற ஆளு ரைட் சைட்ல இருக்காரு, குள்ளமா இருக்கிற ஆளு லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல அவங்க ஒரு ஃபாலின் ஆயிடுவாங்க, சிங்கிள் லைன்ல நிற்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம்னா, நம்பர் 1 அதாவது சப்சே தைனே வாலா, இவர் டர்ன் பண்ண மாட்டாரு. நம்பர் 1 கடாரே, பாக்கி ஏக் ஃபைல் மே தைனே चलके தைனே மோட். இவங்க ஒரு ஆள் ஸ்டாண்டிங்ல இருப்பாரு சவுதர்ன்ல, பாக்கி எல்லாம் என்ன ஆவாங்க, ரைட் டர்ன். இவங்க என்ன ஆவாங்க, ரைட் டர்ன் ஆவாங்க. இப்ப இவர் என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா, சாமனசே தேய்ச்சல். அப்படி தேய்ச்சல் வரும்போது இவருக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி இவரோட லெஃப்ட் இவருக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி, இந்த மாதிரி இன்க்ரீஸ்ல கண்டினியூவா பாலின் ஆயிட்டு தம்மாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பரேட் எப்படின்னா, ஒரு ஸ்லோப், அந்த ஸ்டீம் எப்படி நிக்கிற போது இந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கும்.
குள்ளமா இருக்கிற ஆளு இங்க ஃப்ரண்ட்டாக இருப்பாரு, பாக்கி ஹைட்டாக இருக்கிற ஆளு இங்க இந்த ஷேப்ல வரும். ஸோ இதுதான் ஸ்கோர் கதுவார். இப்போ பாய மூட் பண்ணிட்டு மார்ச் பண்ணுற போது இந்த குள்ளமா இருக்கிற ஆள் எங்கே போவார், நம்ம எந்த சைடு போகணுமோ எந்த சைடு போகணுமோ அந்த சைடு ஃபர்ஸ்ட் போவார், பாக்கி இல்லை. இதோட பரேடு கமாண்டர், அதாவது ட்ரூப்ஸ் கமாண்டர், ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு இன்சார்ஜ் கமாண்டர் இருப்பார். அவர் எங்கே போவார்னா பின்னாடி இருந்து ரைட் ஃபைலில், இதோட இந்த ஃபைலை ரைட்டில் எழுதிட்டு அவர் மட்டும் இது கூட சிங்கிளாக கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி போவார். இங்க இருந்துட்டு அவர் ஃபுல் இருக்கிற எல்லா டீமையும் கவர் பண்ணலாம், அதே மாதிரி இவங்க டீமையும் கவர் பண்ணலாம். இதுதாங்க ஸ்கோர் கதுவா. சைசிங்ன்றது என்னது, ஒரு ட்ரூப்ஸ், ஒரு பரேட், ஒரு ஸ்கோடை நம்ம அந்த பரேடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சைசிங் பண்ணிச்சுன்னா அது தூரம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது 3 டைப் இருக்கு. 1 செரமோனி சைசிங் நம்பர் 1, 2 செரமோனி சைசிங் நம்பர் 2, 3 ஸ்கோர் சைசிங். செரமோனி சைசிங் நம்பர் 1, செரமோனி சைசிங் நம்பர் 2 ரெண்டுமே என்ன பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு பரேடை கண்டக்ட் பண்றதுக்கு, ஒரே தாவ இருந்துட்டு ஒரு பரேடை நம்ம கண்டக்ட் பண்றதுக்கோ, இல்லை நம்ம யூனிட், இல்லை சென்டர், இல்லை பிளட்டன், எங்கனாலும் ஒரு கிளாஸ் ஏது குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும்போது செரமோனி சைசிங் நம்பர் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கோர் சைசிங்னா நம்ம ஸ்கோடை ட்ரூப்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கோர் சைசிங் பண்ணிட்டு மூவ் பண்ணிச்சுன்னா தூரம் வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஸ்கோரை மார்ச் பண்ணுறது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். இவர் தான் लंबा लंबा दाहिने बाये छोटा, लंबा लंबा दाहिने छोटा बाये एक लाइन में कदवार அப்படின்னா ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் ரைட் சைட்லயும், குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் லெஃப்ட் சைட்லயும் ரோப்ல ஒரு அவுட் ஹிசாப்ல ஒரே லைன்ல நில்லுங்கன்னு அர்த்தம். லம்பா லம்பா दाहिने छोटा बाये एक लाइन में कदवार ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், சிங்கிள் லைன்ல இருந்துட்டு எல்லாம் ஒரு சிங்கிள் லைன்ல நின்று பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க இதுல ஒரு ஐடியால கரெக்டா இருக்கா ஒரு மாதிரி நம்ம அவங்கள கரெக்ஷன் பண்ண சொல்லலாம். எல்லாம் சொல்றது பண்ணுங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லைனுக்கு கில்லிக்கர், அதாவது 1 2 1 2 ரைட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ரைட்ல 1 சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, அதே மாதிரி அல்டர்னேட்டா 1 2 நம்பர் மட்டும் சொல்லிட்டு வரணும். லைன் செகண்ட் கில்லிக்கர் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 ஆட் நம்பர் யாரு 1 சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஈவன் நம்பர் 2 2 சொன்னவங்க பின்னாடி एक कदम आगे और फिर चल. எப்படி ரெண்டு பேரும் லைன்ல தனியா நடி இப்ப என்ன சொல்லணும், யார் யாருன்னு விஷம் சங்கியா, அதாவது ஆட் நம்பர் சொல்லவங்க ரைட் சைட்ல வந்தவங்க வைக்கலாம், ரைட் ஹேண்ட்ல ஈவன் நம்பர் சொன்னவங்க லெஃப்ட் ஹேண்ட். விஷம் சங்கியா दाहिने, कम संख्या बाये, यानी बाये पुट. सामने से टेस्ट लेना सेम யார் முன்னாடி பேஸ் இருக்கணும் ரைட்ல அவன் பின்னாடி யாருல இன்ட்ரெஸ்ட்ல கம் ஆயிட்டு பயமுட ஆகணும். சாமने से டச் चल அவன் இன்ட்ரெஸ்ட்ல ஒட்டு பின்னாடி மூணு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா வாட்ச் பண்ணிட்டு கம் ஆயிட்டு நிக்கணும். நமக்கு கொஞ்சம் அப் டவுன் கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முன்னாடி பின்னாடி பண்ணிக்கணும். சொல்றேன் இப்ப பின்னாடி பின்னாடி
இப்போ இந்த ஸ்கோடை பார்க்குற போது ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகிறாங்க, லெஃப்ட் ரைட்ல இருக்கிறாங்க, உள்ளமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சென்டர்ல இருக்காங்க. இதுதான் செரமோனியல் சைசிங் நம்பர் 1, செரமோனியல் கட்வார்க்ஸ் நம்பர் 1. இதுக்கப்புறம் எந்த ஒரு பரேடு உங்கள்கிட்ட எந்த ஒரு ட்ரூப்ஸ் கிடைச்சாலும் பரேடு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ரைசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு ஸ்கோடுக்கு இன்ஸ்ட்ரக்டரோட எல்லா மூமெண்ட்ஸும் விசிபிள் ஆகும். இன்கேஸ் பின்னாடி ஹைட் கம்மியாக இருக்கிறோம், பின்னாடி இருந்தா அவனுக்கு முன்னாடி ஹைட் இருக்கிறவன் மறைச்சதுனால நமக்கு எந்த ஒரு விசிபிளும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வேணுன்ற போது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.